மோட்டோவோட G85 யாருமே கொடுக்க முடியாத ஒரு சில விஷயங்களை இந்த செக்மெண்ட்ல இவங்க தான் கொடுத்திருக்காங்க. அப்படி இதெல்லாம் கொடுத்து இவங்க பண்ணது சரித்திரமா இல்ல பாத்துருவோமா? முதல்ல எப்பயும் போல பாக்ஸ் கண்டென்ட். பாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. ஏன்டா இப்படி டம்மியா பண்ணிருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுல ஒரு ஸ்பெஷல் இருக்கு. மோட்டோ ரீசன்ட் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பேக் பண்றாங்க. அது ஏன் அப்படின்னா இது பிளாஸ்டிக் ஃப்ரீ பேக்கேஜிங். அதை தான் இங்க போட்டிருக்காங்க. இப்போ பாக்ஸ்குள்ளன்னு பார்த்தா மோட்டோட G85 மொபைல், அதுக்கான TPU கேஸ், அப்புறம் 33 வாட் சார்ஜிங் அடாப்டர், சார்ஜிங் கேபிள், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, சிம் எஜெக்டர் பின். ஃபர்ஸ்ட் டிசைன் பார்த்தோம் அப்படின்னா இங்கவே ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. கலர் வந்து நல்ல டிஃபரெண்டான ஒரு கலர் கொடுத்திருக்காங்க. கிரீன் கலர் தான், பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஒரு லெதர் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. கையில தொடும்போது அது அவ்வளோ சூப்பரா இருக்குது. செம்மையா டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எப்பயும் போல சென்டர்ல மோட்டோவோட பிராண்டிங் இருக்கு. அப்புறம் அந்த கேமராவுக்கு லைட்டா ஒரு சின்ன மேடு மாதிரி கொடுத்து அந்த பம்ப் கொடுத்து அதுக்குள்ள அந்த கேமரா வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. மொபைல் கையில பிடிக்கும் போதுமே அவ்வளோ வெயிட்டா இல்ல. சிங்கிள் ஹேண்ட்ல நல்லா ஹேண்டில் பண்றதுக்கும் யூஸ் பண்றதுக்கும் ரொம்பவே பெஸ்டா இருக்கு. வெயிட் அப்படின்னு பார்த்தா 173 கிராம் தான் இருக்கு. திக்னஸ் வைஸ் 7.59 mm தான் இருக்குது. அவ்வளவு சூப்பரா இத டிசைன் பண்ணிருக்காங்க. கலர்ஸ் அப்படின்னு பார்த்தா இத ஆலிவ் கிரீன் சொல்றாங்க. கோபால்ட் ப்ளூ அப்படின்னு ஒன்னு இருக்கு. இது ரெண்டு மட்டும் தான் லெதர்ல கிடைக்கும். இது போக மேட் ஃபினிஷ்ல வேணும்னா அர்பன் கிரே அப்படிங்கிற ஒரு கலர் வேரியன்ட்டும் இருக்குது. இந்த மொபைலோட ஹைலைட்டே இந்த செக்மெண்ட்ல 3D கர்வ்டு டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. பொதுவா இவங்களோட எட்ஜ் சீரிஸ்ல தான் கொடுப்பாங்க. பட் இந்த டைம் G சீரிஸ்ல கொண்டு வந்தது நல்ல விஷயம் தான். இங்க 6.67 இன்ச்ல Full HD plus 10 bit QLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. டிஸ்ப்ளே யூஸ் பண்றதுக்கு நல்ல ஸ்மூத்தா இருக்குது. இங்க பெசல்ஸ் அப்படின்னு பார்த்தா லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கிற மாதிரி இருக்கு. டாப் அண்ட் பாட்டம்ல கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலுமே ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ 93% அச்சீவ் பண்ணிருக்காங்க. மத்தபடி வீடியோஸ் பார்க்கும்போது கேம் பிளே பண்ணும்போதும் அந்த கலர்ஸ் எல்லாமே நல்லா வைப்ரண்டா இருக்குது. டீடைல் எல்லாமே நல்லாவே எடுத்து தருது. விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே பெட்டரா தான் இருக்கு. ஆனாலுமே இந்த டிஸ்ப்ளேக்கு HDR சப்போர்ட் இல்ல. அது கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னுமே மாசா இருந்திருக்கும். இன்டோர்ல யூஸ் பண்ணும்போதெல்லாம் டிஸ்ப்ளே வந்து நல்ல பிரைட்டரா தான் இருக்குது. அவுட்டோர்ல யூஸ் பண்ணாலுமே ஓரளவு சன்லைட்ல எல்லாமே நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியுது. இதோட பீக் பிரைட்னஸா பார்த்தா 1600 nits தான் கொடுத்திருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இதோட பிரைட்டரான AMOLED டிஸ்ப்ளே நிறைய மொபைல்ஸ்ல அவைலபிளா இருக்குது. பட் கர்வ்டு டிஸ்ப்ளே இல்ல. மத்தபடி இந்த டிஸ்ப்ளேக்கு கார்னிங் ஒரு கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. மத்தபடி ஃப்ரேம் எல்லாமே பிளாஸ்டிக் தான். அப்படியே கேமரா செக்மெண்ட்க்கு வந்தா ரியல்ல 50 மெகாபிக்சல் Sony LYT 600 சென்சார் கொடுத்திருக்காங்க. OIS சப்போர்ட்டும் இதுக்கு இருக்குது. அப்புறம் செகண்டரி சென்சாரை பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான மொபைல்ஸ்ல இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிளை கட் பண்ணிடுவாங்க. பட் இதுல 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ளேயே மேக்ரோவும் கவர் ஆயிடுது. மத்தபடி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்லா லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது போட்டோஸ் எல்லாம் நல்லா கலர்ஃபுல்லா எடுத்து தருது. ஸ்கின் டோன் எல்லாமே பெட்டரா எடுத்து தருது. ஒரு சில டைம் கொஞ்சம் ஓவர் சாச்சுரேட்டடா இருக்கிற மாதிரி தெரியுது. மத்தபடி டீடைல்ஸ் இதெல்லாமே நல்லா தான் இருக்குது. அப்படியே கொஞ்சம் இன்டோர்ல வரீங்க, டீசென்டான லைட்டிங்ல எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா நாய்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிடுது. அதோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. பட் போர்ட்ரைட் ஷாட்ல அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே நல்லா இருக்குது. கேமராவோட அவுட்புட்மே ரொம்பவே பெட்டரா தான் இருக்குது. அப்படியே இங்க செல்ஃபி கேமராக்கு வந்தா பஞ்ச் ஹோல்ல 32 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ்மே லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது அந்த ஸ்கின் டோன்லாம் அந்த கலர்ஸ் இதெல்லாமே பெட்டரா எடுத்து தருது. செல்ஃபில டைனமிக் ரேஞ்ச் டீடைல் இதெல்லாமே பெட்டரா தான் இருக்குது. பட் இன்டோர்ல ஓரளவு டீசென்டான லைட்டிங்ல எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆவரேஜா தான் இதோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இங்க வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியல்ல மேக்ஸிமமா 1080 60 fps தான் நம்மளால வீடியோஸ் வந்து எடுக்க முடியும். அதையுமே இங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த சேஞ்ச் பண்ற ஆப்ஷன் எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. அதனால நீங்க 720 இல்ல 1080 30 fps ல எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் இதுல கிடையாது. ஒரே ஒரு டிஃபால்ட் ஆப்ஷன் மட்டும் தான். செல்ஃபிலுமே மேக்ஸிமமா 1080 30 fps ல தான் எடுக்க முடியும். 4K கான சப்போர்ட் இந்த மொபைல்ல இல்ல. அதுக்கு காரணம் கேமரா கிடையாது, இதோட ப்ராசஸர் தான். வீடியோலாம் இல்லாம எனக்கு போட்டோ மட்டும் பெட்டரா இருக்கணும் அப்படின்னா இந்த கேமரா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படியே சாஃப்ட்வேருக்கு வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14 Hello UI கொடுத்திருக்காங்க. அதுக்கு 2 வருஷத்துக்கான OS அப்டேட், 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுப்போம் அப்படிங்கறத மோட்டோ வந்து அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மோட்டோ வந்து அபிஷியலா கன்ஃபார்ம் பண்றாங்களே தவிர அந்த அப்டேட் எல்லாமே கரெக்டான டைமுக்கு கொடுக்கறதே இல்ல. ரொம்ப டிலேவா தான் அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்றாங்க. இதுக்காவது கரெக்டான டைமுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். மத்தபடி UIயோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லா ஸ்மூத்தா தான் இருக்குது. அது போக எப்பயும் போல அவங்களுடைய அந்த மோட்டோ ஆப்ஸ்க்குள்ள போனோம் அப்படின்னா நிறைய கஸ்டமைசேஷன் ஃபீச்சரும் இதுல ஆட் பண்ணிருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம போன வீடியோல மென்ஷன் பண்ணியிருந்தோம். சோ பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த செக்மெண்ட்ல வரக்கூடிய மத்த மொபைல்ஸ்ல எல்லாமே அதிகமா அந்த புஷ் நோட்டிபிகேஷன்ஸ் ஆட்ஸ் இதெல்லாமே இருக்குது. பட் இந்த மொபைல்ல என்னமோ ஆட்ஸ் எதுவுமே கொடுக்கல. அந்த விதத்திலையும் இது பெஸ்டா தான் இருக்குது. அப்படியே மத்த விஷயங்களுக்கு போனா இங்க AMOLED டிஸ்ப்ளேவா இருக்கிறதுனால அண்டர்
டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராவே கொடுத்துட்டாங்க. அது கொஞ்சம் ஸ்லோவா இருக்குது. அப்படியே பாட்டம்ல சிம் ஸ்லாட் வந்தா இங்க ஹைபிரிட் ஸ்லாட் தான் கொடுத்திருக்காங்க. ஒரு சிம் ஒரு SD கார்டு இல்லனா ரெண்டு சிம் போட்டுக்க முடியும். ரெண்டு சிம்மே 5G சப்போர்ட் பண்ணும். 13 5G பேண்ட்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அப்படியே பக்கத்துல மைக் டைப் C சார்ஜிங் போர்ட், ஸ்பீக்கர், டாப்ல ஒரு ஸ்பீக்கர் வந்திருது. டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. ஹைரஸ் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் இருக்குது. அதோட சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்மே நல்ல லவுடா கிளியரா கேட்டுக்க முடியுது. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸும் இதுல நல்லா தான் இருக்குது. ஆனா இதுல IP52 கான சர்டிபிகேஷன் தான் இருக்கு. இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மத்த மொபைல்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணோம் அப்படினா இது ஓரளவு அக்செப்டபிள் தான். பட் இவங்களோட மொபைலான H50 Fusion பார்த்தோம் அப்படினா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டா IP68 கிடைக்குது. அதோட கம்பேர் பண்ணா இது கம்மி தான். இது போல dual band Wi-Fi Bluetooth version 5.1 VoNR சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. ஆனா இதுல Wi-Fi 6 கொடுக்கல, NFC சப்போர்ட்டும் கொடுக்கல. மொபைல் வெயிட்லெஸ்ஸா ஸ்லிம்மா இருந்தாலுமே இதுல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. பட் 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. பட் பாக்ஸ்க்குள்ள அடாப்டர் கொடுத்துட்டாங்க. அந்த விதத்துல நல்ல விஷயம் தான். பட் அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது எப்படி பார்த்தாலுமே 1 hour எடுத்துட்டு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு பேட்டரியோட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 44 வாட் 45 வாட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா பெட்டரா இருந்திருக்கும். இதெல்லாம் ஓரளவு அக்செப்டபிளா இருந்தாலுமே இந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்தா இங்க ஸ்னாப்டிராகனோட 6S Gen 3 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. ஆக லேட்டஸ்டான ப்ராசஸர் தான ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இது லேட்டஸ்டான ப்ராசஸர்லாம் கிடையாது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்னாப்டிராகன் 695 ப்ராசஸரை கொஞ்சம் ஓவர் கிளாக் பண்ண ப்ராசஸர். இவங்களோட 695 ப்ராசஸர் பார்த்தா அப்படின்னா G34 மொபைல்ல 11000 ரூபாய் கிடைக்குது. அதே ப்ராசஸர் தான் இந்த மொபைல்லையும் வச்சிருக்காங்க. நேம் சேஞ்ச் பண்ணி லேட்டஸ்டா லான்ச் பண்ண ப்ராசஸரா. 695க்கும் 6S Gen 3க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா Cortex A78 இருக்கு இல்லையா, அதுல வந்து 2.2 GHz ஸ்பீட்ல ரன் ஆகும். அதே Cortex A78 இங்க 2.3 GHz ஸ்பீட்ல ரன் ஆகக்கூடியதா கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். மத்தபடி LPDDR4X டைப் RAM தான் யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 2.2 சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா 4,89,000 வருது. இந்த ப்ராசஸருக்கு அவ்வளவுதான் வரும். அதுக்கு மேல நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. மத்தபடி த்ரோட்டில் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணி பார்த்தா பெருசா த்ரோட்டில் இஷ்யூ இந்த மாதிரி எதுவுமே இந்த மொபைல்ல இல்ல. இங்க கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா நார்மலா குட்டி குட்டி கேம்ஸ் விளையாடுறதுக்குலாம் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓகேவா இருக்கும். மத்தபடி நீங்க மல்டி டாஸ்கிங் பண்றீங்க, நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்றீங்க, இதுக்கும் ஓகேவா இருக்கும். இல்ல வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்க, கால் பேசுறீங்க, ஒரு நார்மலான யூசரா இருந்தீங்க அப்படின்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஓகே. பட் நீங்க ஹெவியான கேம் ப்ளே பண்ணனும், BGMI, COD இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது உங்களுக்கு அந்த அளவுக்கு செட் ஆகாது. கொஞ்சம் லோ கிராபிக்ஸ்ல நீங்க ப்ளே பண்ணிக்கலாம். பட் ரொம்ப ஹெவியா ப்ளே பண்ணீங்க அப்படின்னா அங்கங்க லாக் ஆகும், ஃப்ரேம் டிராப் பார்க்க முடியும். அதனால நீங்க ஒரு கேமரா இருக்கீங்க அப்படின்னா இதோட பெட்டரா நிறைய சாய்ஸஸ் இந்த செக்மெண்ட்ல அவைலபிளா இருக்குது. கடைசியா இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா அதுல ரெண்டு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 8+128, 12+256. 8+128 18,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கும் 12+256 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கும் சேல் பண்றாங்க. சோ 20,000 ரூபாய்க்குள்ளேயே உங்களுக்கு 12 GB RAM ஓட இவங்களோட மொபைல் கிடைக்குது. இது போக நீங்க ஆக்சிஸ் பேங்கோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்டா ஒரு 1000 ரூபாய் கிடைக்குது. சோ அதை யூஸ் பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு 16,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் வாங்கிக்க முடியும். சோ இந்த பிரைஸ்க்கு இந்த மொபைல் ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு நார்மலான யூசரா இருந்து ஹெவியா கேம் ப்ளே எல்லாம் பண்ண மாட்டீங்க அப்படின்னா சோ இந்த பிரைஸ்க்கு ஒரு நல்ல கர்வ்டு டிஸ்ப்ளேயோட ஒரு நல்ல கேமரா பெர்ஃபார்மன்ஸோட ஒரு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ், ஒரு டீசென்ட்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த மொபைலை தாராளமா செக் பண்ணி பாருங்க. பட் என்னோட சஜஷன் என்னன்னா நான் வாங்கினா மோட்டோ தான் வாங்குவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டீங்க அப்படின்னா இவங்களோட மொபைலான Moto H50 Fusion வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா இதோட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ், பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது போக IP68 இருக்கு, 3 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டா கிடைக்குதுங்கும் போது இதை விட அதை வாங்குறது தான் புத்திசாலித்தனம். ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.